அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சைவ ஆட்டுக்கால்னு சொல்லக்கூடிய முடவாட்டுக்கால் அந்த கிழங்குல எப்படி ஒரு சூப் செய்கிறதுங்கிறத தான் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு முழங்கால் வலி, இடுப்பு வலி, அது மாதிரி உடம்பு வலி, இது மாதிரி நிறைய கழுத்து வலி, இது மாதிரி எல்லாருக்குமே வலி ஏற்படக்கூடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் போதுமான சத்துக்கள் இல்லாதது தான். இந்த முடவாட்டுக்கால் இந்த மாதிரி பல வகையான வலிகளை போக்குறதுக்கு ரொம்ப உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்குது. இந்த முடவாட்டுக்கால் பார்க்குறதுக்கு நம்ம ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், அதை முதல்ல எப்படி சுத்தம் செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். அது மேலே இது மாதிரி சின்ன சின்னதாக முடி இருக்கும். ஆட்டுக்காலில் இருக்கிற மாதிரியே முடி இருக்கும். நம்ம ஆட்டுக்கால்லாம் தீயில வாட்டி அதுக்கப்புறம் அதை சுத்தம் செய்வோம். அது மாதிரிலாம் இதில் தீயிலெல்லாம் வாட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கத்தி எடுத்துகிட்டு இப்படி நான் செய்கிற மாதிரி முன்னும் பின்னும் இப்படி ஆட்டினாலே போதும். அதில் இந்த ரோமம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கீழே விழுந்துடும். இது மாதிரி சுத்தம் செஞ்சாலே போதும். இதை அதில் உள்ள முழுமையாக கருப்பையெல்லாம் நீக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதன் முடி மாதிரி இருக்கிற பகுதியை மட்டும் சுரண்டி எடுத்துட்டா போதும். எடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும். இது சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது முதுகு வலி, மலச்சிக்கல், மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இதுக்கெல்லாம் நல்ல தீர்வாக இருக்கும். இது சுத்தம் பண்ணியாச்சு. அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த முடி மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இவ்வளோ பெரிய கிழங்கு எப்படி சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் காமிச்சேன். நான் இதை விட சின்ன கிழங்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு சின்ன கிழங்குல நீங்கள் சூப் வச்சாலே ஒரு 6-7 பேர்கிட்ட குடிக்கிற அளவுக்கு அதில் சூப் இருக்கும். இந்த கிழங்கு எலும்பு, நரம்பு, தசை கோளாறெல்லாம் போக்குறதுக்கு உதவுது. இப்போ நம்ம ஒரு சின்ன கிழங்கை எடுத்திருக்கேன். அந்த சின்ன கிழங்கை நல்லா அதே மாதிரி அதில் உள்ள தோல் மாதிரி அந்த முடி மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி சூப் செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இது சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்குனா போதும். இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு வாணலை வச்சுக்கலாம். அந்த வாணலை வச்சுட்டு முதல்ல இதை வதக்கிக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் தான் இதில் சூப் செய்யலாம். ஏன்னா வதக்கினோம்னா அதில் நிறைய சக்கை மாதிரி வதக்கினதுக்கப்புறம் அடித்து நம்ம சூப் செஞ்சோம்னா இதில் சக்கைகள் அதிகம் இல்லாமல் சூப்பு நிறையா கிடைக்கும். அதனால் ஒரு அடுப்பில் வாணல் வச்சுக்கலாம். வாணலை வச்சுட்டு அதில் 2.5 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எந்த சமையல் எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவு சீரகம், இது ரெண்டுத்தையும் அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சைவ ஆட்டுக்கிழங்கை அதில் போடுறோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே இது மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன். அதனால நான் அது எந்த ஸ்டேஜில் அது வறுபடும்னு தெரியும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா முதல்ல இந்த சீரகத்தையும் மிளகையும் பொரித்து அதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்காலை போட்டு வதக்குங்க. ஏன்னா அது கருகிடுச்சுன்னா கசப்பாகிடும் சூப்பு. இந்த சூப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சூப் மட்டும் வச்சுட்டு இதை ரசம் மாதிரி பயன்படுத்திட்டு இதுக்கு ஏதாவது சைட் டிஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு இது நல்ல சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பு. அதனால் இன்கேஸ் அந்த அந்த சீரகம் மிளகெல்லாம் கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். அதனால் நீங்கள் முதல்ல அதை லைட்டாக பொரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துறதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆட்டுக்காலை போட்டு இந்த சைவ ஆட்டுக்காலை போட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். வதக்கி இதை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 6-7 பல்கிட்ட பூண்டு சேர்த்துக்குங்க. பெரிய பல்லாக இருந்தால் 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பற்களாக இருந்தால் ஒரு 10 பல்கிட்ட பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதை சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இது நல்லா மிக்சியில் அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம சூப் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம மிக்சியில் அடித்ததெல்லாம் ஊற்றிட்டு இன்னும் அந்த மிக்ஸி ஜாரில் எல்லாம் உள்ள அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா
இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளவு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பொருள் போடணும். அது என்னன்னா மல்லித்தூள். ஏன்னா அதில் மிளகுலாம் சேர்க்குறதுனால நம்ம வயிற்றில் புண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மல்லித்தூள் சேர்த்தோம்னா எல்லா பிரச்சனைக்கும் அது வயிற்று புண்ணெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுனால இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் மல்லிப்பொடியை சேர்த்துக்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் நீங்கள் மல்லிப்பொடியை சேர்த்துக்கலாம். இது வந்து வேறு எந்த தக்காளியோ இஞ்சியோ வேறு எந்த பொருளுமே நான் இதில் சேர்க்கலை. எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்ததுனால உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேஜில் வேணுமோ எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த சின்ன கிழங்குக்கு ஒரு 6லேருந்து ஒரு 8 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கிழங்கையும் அடித்ததுனால கொஞ்சம் அது திக்னஸாக தான் இருக்கும். எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உப்பு அதிகம் சேர்க்க தேவையில்லை. பாதி அளவு உப்பு இருந்தாலே போதும். இல்லை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் மல்லிப்பொடி 1/4 டேபிள் ஸ்பூனை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட சுவையான முடவாட்டுக்கால் சூப்பு தயாராக இருக்குது. வேணும்னா கடைசியில் நீங்கள் கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டுக்க வேண்டியதுதான். இதில் நான் வேறு எந்த பொருளும் சேர்க்கவே இல்லை. ஏன்னா தக்காளி சேர்த்தோம்னா அதில் உள்ள மருத்துவ குணங்கள் குறைஞ்சிரும். அது மாதிரி புளி எதுவுமே சேர்க்கலை. இது முடவாட்டுக்கால், மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், இவ்வளவு தான் இதில் சேர்த்துருக்க பொருள். இது இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம், நல்லா இருக்குமான்லாம் யோசிக்காதீங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கூட அதை சின்னதாக 1 வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு கூட அதை ஊட்டி விடலாம். அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். சூப் தயாராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் உள்ள நன்மைகளை பற்றி இப்போ பார்க்கலாம். இது சரும அலர்ஜி, அரிப்பு, சொறி, சிரங்கு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவுது. இந்த மேல் பகுதியில் உள்ள தோலை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கருப்பு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தோலை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா நம்மளோட சரும நோய்கள்லாம் குணமாகுங்கிறத சொல்கிறாங்க. இந்த சருமத்தில் உள்ள அலர்ஜியெல்லாம் இதை வந்து சரி பண்ணிடும். நான் இந்த மிச்சம் இருக்க ஒரு கிழங்கு ஏற்கனவே நான் துருவி வச்சுருந்தேன். அந்த கிழங்கை நான் என்ன பண்ணேன்னா நல்லா நைஸாக காய்கறி திருவுறதால நல்லா திருவி வச்சுருக்கேன், காய வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நான் சூப் செஞ்சுட்டேன். மிச்சம் சூப் வந்து இப்போ செஞ்சுட்டேன். மிச்சம் இருந்த கால் வந்து ரொம்ப நாள் வெளியில் வச்சுருந்தா காஞ்சு போயிடும். ஒன்று மண்ணில் போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா ஈரத்துணி வச்சு சுற்றி வைக்கணும். அப்படி ஈரத்துணி சுற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நாளும் வச்சுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த முடவாட்டுக்காலை வந்து நல்லா காய்கறி திருவுறது நல்லா திருவிட்டு அதை காய வச்சுக்கலாம். இந்த கிழங்கு எலும்பு அடர்த்தி குறைவுன்னு சொல்கிற ஒரு நோய் இருக்குது. அந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. காய்ச்சல், செரிமான பிரச்சனை, முடக்குவாதத்துக்கு இந்த கிழங்கு அருமருந்தாக உதவுது. இது கருப்பை சுருங்குதல், சிறுநீரகம் சுருங்குதல், உள்ளுறுப்பு சுருங்குதல் மற்றும் புற்றுநோய் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இது சிறந்த மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. 500க்கு மேலே முடக்குவாதம் இருக்குது. இந்த எல்லா முடக்குவாதத்துக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். முற்றிய ரொம்ப நாள்பட்ட நோய்களை மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது சரி பண்ணும். மற்றபடி சாதாரணமாக ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய நோயை இது சீக்கிரம் சரி பண்ணிடும். இந்த கிழங்குல கால்சியம், விட்டமின், பாஸ்பரஸ், புரதம், தாது உப்புக்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. இது கொல்லிமலை, சேவராயன் மலை, சதுரகிரி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் விளையக்கூடியது. இது பாறைகளின் மேல் தான் விளையும்னு சொல்கிறாங்க. அந்த பாறைகளில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டு தான் இந்த கிழங்கு வளரும். அதனால் எக்கச்சக்க சத்துக்கள் அந்த கிழங்குல இருக்குது. இது குழந்தைகளுக்கு சின்ன வயதில் வாதம் தாக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த காலை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரில் குளிக்க வைப்பாங்க. இதனால் அந்த நோய் வந்து பூரணமாக குணமாகிடும்னு சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு
சட்னியும் செய்யலாம், துவையல் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பவுடர் ஆக்கிக்கிட்டு அந்த பவுடரை நம்ம சூப் செஞ்சு சாப்பிட்லாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், மிச்சம் இருக்க கிழங்கெல்லாம் திருவி எடுத்திருக்கேன். ஒரு கிழங்குக்கு நம்ம எப்படி 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அது மாதிரி நம்ம எத்தனை கிழங்கு எடுத்துருக்கோமோ அத்தனை கிழங்குக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு அதை எண்ணெய் இல்லாமல் சும்மா வறுத்து எடுத்துக்கிட்டு அதோட அந்த கிழங்கு நம்ம துருவி வச்சுருக்க கிழங்கை காய வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நமக்கு சூப் செய்யணும்னு தேவைப்படுதோ அப்போ தண்ணி ஊற்றிட்டு இந்த பவுடரை கொஞ்சம் போட்டுட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தோம்னா நமக்கு இதே டேஸ்ட்டில் நமக்கு சூப் கிடைக்கும். அது மாதிரியும் அதை செஞ்சு வச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.